வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த படம் ரிலீஸ் ஆகிருக்க கூலி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னங்க சொல்கிறது, தரமான சம்பவம் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆனதுன்னா, இந்த படம் தளபதி படம் பார்த்துருப்போம் தெரியுமா? தளபதி படத்தில் வர மாதிரி ரஜினியை ஜஸ்ட் ஒரு மாஸ் ஹீரோவாக மட்டும் இல்லை, ஒரு ஆக்டராகவும் பார்க்க முடிஞ்சது. படம் ஸ்டார்டிங்லேயே சில எமோஷனல் சீன்லாம் வரும். அதில் அவர் நடிச்சிருக்க ஆக்டிங் பார்த்திங்கன்னா, அப்படியே கண்ணுலேயே அந்த ஆக்டிங் எமோஷனல் சீன்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு. அதேமாதிரி ஸ்டைலு மாசு அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. லோக்கி உங்களுக்கே தெரியும், ஒரு கேரக்டர் உருவாக்குறதுல வேறு லெவலில் இருப்பார். ஸோ ரஜினி ஃபேன்ஸாக நீங்கள் என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். வேறு லெவலில் இருக்குது ரஜினியோட. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா ஷோபினோட கேரக்டர் கண்டிப்பாக இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது. பின்னி அப்படி வாழ்ந்துருக்காருன்னு சொல்லலாம். வெறித்தனம் என்ன கதைலாம் சொல்ல விரும்பல, நீங்கள் பார்த்துருக்கலாம். அதேமாதிரி நாகார்ஜுனா அவரும் ஸ்டைலிஷாக இருக்கார். ஸ்ருதி ஹாசனுக்கு முக்கியமான ரோல். எனக்கு தெரிஞ்சு அவங்க நடித்ததுலேயே இதுதான் ஒழுங்கான ரோல் நினைக்கிறேன். சூப்பராக நடிச்சிருக்காங்க, செட்டில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் அஃப்கோர்ஸ் மியூசிக்ங்க, அனிருத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிஜிஎம். இந்த மனுஷன் திரும்ப திரும்ப ஹிட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. பிஜிஎம்லாம் இது பட்டே கலப்போம் பிஜிஎம்லாம். அதேமாதிரி சினிமாட்டோகிராஃபி, அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபைட் வரும், ஹாஸ்டலில் ஒரு ஃபைட்டு, சின்ன இடம்தான். அந்த இடத்துலையே சும்மா டெக்னிக்கலாக சினிமாட்டோகிராஃபி அந்த அளவுக்கு இருக்குங்க. உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த லெவலுக்கு இருக்கும். அதுக்குள்ளே எப்படா கேமரா இப்படி சுற்றுது மேலே போகுது கீழே போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. செம்ம. ஒன்று இது மெயினாக ரஜினியோட மேக்கப், அந்த விக்லேருந்து எல்லாமே பக்காவாக செட்டாக இருக்குது. அது உங்களுக்கு தெரியும், லோக்கிய படத்தில் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த மோனிகா பில்லஸ் டான்ஸ் சான்ஸ் இல்லை பட்டே. அதில் என்னென்னா பூஜா சூப்பர், ஆனால் அந்த ஷோபின் அதிலே டான்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலியா. அந்தமாதிரி படத்தில் ஒரே ஒரு மைனஸ் என்ன, அமீர் கான் கடைசியில் வர்றாரு. அது அவரோட அது ஒரு ரோலெக்ஸோ அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. அது எதோ திணிச்ச மாதிரி இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு நினைக்கிறேன். மற்றபடி மற்ற எல்லா கேரக்டரும் சூப்பராக. சத்யராஜ் கேரக்டரும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அதுவும் ஃப்ளாஷ்பேக்கு சில விஷயம்லாம் அஃப்கோர்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு மிஸ்டர் பாரத் கபர் நடிக்கிறாங்க சத்யராஜ் ரஜினியும். ஸோ அவர் கேரக்டர் ஆஸ் யூஷுவல் செம்மையாக இருக்குது. 2 லெஜெண்ட்ஸ் ஒரே ஃபிலிமில் பார்த்த மாதிரி இருக்குது, அதுவும் செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா போகிறதே தெரியலங்க, செம்ம ஸ்பீடுங்க, ஜெட்டு மாதிரி சும்மா ஒரு சீனும் அப்படியே உங்கள் எட்ஜ் ஆஃப் த சீட்டு மாதிரி இருக்குது. செகண்ட் ஆஃப் ஆஸ் யூஷுவல் பெரிய படம்ல கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. பட் செகண்ட் ஹாஃபில் தான் நிறைய கதைங்க ரிவீல் ஆகுது. படத்தில் நீங்கள் இந்த கதையை நீங்கள் எவனும் இது பண்ண முடியாதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ட்விஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுவும் ஸ்டண்ட்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸ்டண்ட்லாம் கொரியோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ரஜினி இவ்வளோ வயசான ஒரு ஆக்டரை வச்சு எப்படி ஒரு செம்மையாக பண்ணியிருக்காங்க, ஸ்டண்ட் அழகாக பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி அவர் டான்ஸ், இந்த சிக்குடு டான்ஸ் ஃபஸ்ட்டு பாட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி டான்ஸ் ஸ்டெப்லாம் செம்மையாக இருக்கும். ஸ்டைலில் வேறு லெவலில் இருக்குது இந்த பாட்டு எடுத்த விதம். ஸோ அது சூப்பராக இருக்குது. மொத்தம் கண்டிப்பாக இந்த படம் ஒரு டோட்டல் பேக்கேஜு. ஒரு ரஜினி ஆஸ் ஆக்டர் அண்டு சூப்பர் ஸ்டார் மாஸ் ஹீரோ ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இது மிகப்பெரிய வசூல் சாதனை படைக்கும். ஓகேவா? வேறு எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இது பண்ணாதீங்க. தயவு செஞ்சு போய் தேட்டரில் பாருங்கள். இந்த படம் இது சும்மா யங்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, ஃபேமிலி ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணலாம். இதில் அவ்வளோ எமோஷ்னல் கண்டென்ட் இதில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.